வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிலேருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து ஊரக வேலையின்மை அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி சொல்லிடுறேன். ஸோ அன்அகாடமி அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வச்சு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கோர்சஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ரீ கோர்சஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய வந்து டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து February 14, 18, 14, 28 இந்த தேதியில் வந்து 2 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குதுல. ஸோ இதில் வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிற போது, டாப்பர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற போது ஃப்ரீயாக 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரேங்கிங் தமிழ் லெவலில் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க அளவு வச்சு என்ன ரேங்க்கில் இருக்காங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரீயாக வந்து அந்த கிளாஸை வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கிஃப்ட் ப்ரைஸஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இது என்னென்னா ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு வந்து நைட்டு 8 மணிக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து 20 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். லைவாக வந்து அட்டன் பண்ணணும். அப்படி வந்து டாப் 3 ரேங்க்ஸில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டு வந்து 1000 rupees கொடுக்குறாங்க. தேர்ட் ப்ரைஸ் வந்து கிஃப்ட் கார்டு வந்து 700 rupeesக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அன்அகாடமி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேலையின்மை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆள் ஆசைப்படுறாங்க, ஆனால் வந்து வேலை செய்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது தான் வேலையின்மை அப்படிங்கிறது. இதனால் என்ன நடக்குதுன்னா வந்து மனித வளம் வந்து ஒன்று முழுசாகவே வீணடிச்சிடும், இல்லை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து வேலையில்லாத நிலைமையில் வந்து நடக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிற வரைக்கும் சமூகத்தில் இருக்க பிரச்சனைகளை வந்து தடுக்க முடியாது. அடுத்தது ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன தலைப்பில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, பணிக்கான படிப்பு அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணியிருக்காங்கன்னா, பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ். ஸோ இந்த 3 பேர் பண்ணியிருக்காங்க. பீட்டர், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோ பிசாரிஸ் இந்த 3 பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்காக 2010ஆம் ஆண்டில் வந்து பொருளாதாரத்திற்குன்னு சொல்லிட்டு நோபல் பரிசு வந்து 3 பேரும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க உருவாக்குன ஒரு முறைக்கு தான் என்ன பேர்னா டிஎம்பி முறை அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி வந்து பொருளாதார கொள்கைகளும் ஒழுங்குமுறைகளும் இதெல்லாம் வந்து பொருளாதார கொள்கையெல்லாம் வந்து எப்படி வந்து வேலையின்மை, வேலைக்கான காலியிடம் மற்றும் கூலி இதெல்லாம் வந்து பாதிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறை மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பொருளாதாரத்தில் உருவாக்குற கொள்கைகள் வந்து எப்படி வந்து வேலை இல்லாத நிலையை உருவாக்குது, அதுக்கப்புறம் எப்படி காலியிடங்களை வந்து பாதிக்குது, கூலி கொடுக்குற முறை எல்லாமே வந்து எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்க டிஎம்பி முறை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2016 அக்டோபர் 4. ஸோ இந்த நிலவரப்படி ஊரக வேலையின்மை அப்படிங்கிறது 7.8%. இது வந்து நகர்ப்புற வேலையின்மை விட கம்மி. இந்திய மொத்த வேலையின்மை வந்து 8.5%. ஸோ ஊரக வேலையின்மை அப்படிங்கிறது 3 வகைப்படும். ஒன்று வந்து வெளிப்படையான வேலையின்மை, இன்னொன்று வந்து மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை, அடுத்தது வந்து பருவகால வேலையின்மை. ஸோ வெளிப்படையான வேலையின்மை அப்படிங்கிறது வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காம இருக்கிறது தான் வந்து வெளிப்படையான வேலையின்மை. படித்தவங்க இல்லை விவசாய தொழிலாளர்கள் இல்லை வந்து ஊரகத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க கைவினைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த பிரிவை சார்ந்தவங்க. அடுத்தது மறைமுக வேலையின்மை. ஸோ அடுத்தது வந்து தகுதிக்கு குறை வேலையில் ஈடுபட்டிருக்கவங்களை அடையாளம் பார்க்குறதுங்க அப்படிங்கிறது கஷ்டம்தான். அவங்களோட தகுதிக்கு கம்மியாக இருக்கிற ஒரு வேலையில் வந்து வேலை செய்கிறது தான் வந்து மறைமுக வேலையின்மை. ஸோ இதில் வந்து மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் பேரை வந்து நீக்கிட்டா கூட அந்த உற்பத்தியோட அளவு அப்படிங்கிறது மாறாது. ஏன்னா அவங்களோட இறுதி நிலை உற்பத்தி திறன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இதுதான் வந்து மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டா கூட வந்து அது பெருசாக இம்பேக்ட் பண்ணாது அப்படின்னா அதுதான் வந்து மறைமுக வேலையின்மை. இது யார்கிட்ட இருக்குன்னா
சிறு குறு விவசாயிகள், அதுக்கப்புறம் கால்நடை வளர்க்குறவங்க, கிராமப்புற கைவினைஞர்கள் இவங்கள்ட்ட வந்து இந்த குறை வேலை ஒழுமை வந்து காணப்படுது. இந்த மாதிரியான வேலையின்மை வந்து நகர்ப்புறத்தை விட ஊரக பகுதிகள் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கு. ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை வந்து 25லேருந்து 30 விழுக்காடு வரைக்கும் காணப்படுது. அடுத்தது பருவகால வேலையின்மை. நம்மளோட இயற்கையான சூழலை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் தான் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிது, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது. எஞ்சி இருக்க காலகட்டத்தில், மற்ற காலகட்டத்தில் வந்து அவங்க வேலை இல்லாமலும் இல்லை வந்து ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டோ தான் இருக்கிறாங்க. உழுதல், விதைத்தல், களை எடுத்தல், அறுவடை செய்தல் இந்த மாதிரி பருவங்கள்லாம் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது. இதே நேரத்தில் மற்ற பருவத்தில் ஆட்களுக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. ஒரு விவசாயி வருடத்துக்கு ஒரு பயிரை மட்டும் பயிரிடும் போது கிட்டத்தட்ட 5லிருந்து 7 மாதம் வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு வருது. வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி 84% வேளாண் தொழிலாளர்கள் வந்து குறை வேலையுடைமையில இருக்கிறாங்க. அவங்க வந்து சராசரியா ஒரு வருஷத்துக்கு 82 நாள் வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஸோ ஏன் வந்து வேலை இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம எல்லாம் முன்னாடியே பார்த்தது தான். திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம் இன்மை. அவங்களுக்கு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும் எதுவுமே பண்ணலை. அடுத்தது வேளாண்மை அப்படிங்கிறது பருவகாலம் சார்ந்தது தான். பருவத்தில் அவங்க பயிர் போடுவாங்க, மற்ற நேரத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குது. ஸோ இது வந்து பருவகாலம் சார்ந்தது தான். வேளாண்மை அப்படிங்கிறது பருவகாலம் சார்ந்தது தான். அடுத்தது துணை தொழில்கள் வந்து இல்லாமல் இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, அது மாதிரி அடிப்படையான வசதிகளும் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கோழி வளர்க்குறது, கயிறு திரிக்கிறது, பன்றி வளர்க்குறது இந்த மாதிரி வந்து துணை தொழில்களை அவங்களால பண்ண முடியலை. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட வேலைவாய்ப்பு வந்து கம்மியாகுது. அடுத்தது வேளாண்மையை வந்து இயந்திரமயமாக்குறது. எல்லாத்துக்கும் வந்து இயந்திரத்தையே வந்து பயன்படுத்தும் போது அதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்களை வந்து நம்ம கூப்பிட மாட்டேங்கிறோம். அப்போ வந்து அவங்களுக்குன்னு இருக்கிற வேலை வாய்ப்பு வந்து குறையுது. இது மாதிரி சிட்டிலையும் பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதனாலேயும் வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்க முடியல. அடுத்தது வந்து இப்போ இருக்கிற கல்வி முறை வந்து நிறைய வந்து வேலை இல்லாத ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நிறைய வந்து பட்டதாரிகளை உருவாக்குறோம், ஆனால் அவங்க வந்து திறமையை வளர்த்துக்காம அவங்கள வந்து ஒரு பட்டம் மட்டும் கொடுத்துலேயே வந்து அனுப்புகிறோம். அப்படிங்கிறவனால வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம போகுது. அவங்க வந்து ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது மூலமாக தான் அவங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறதை வந்து எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா துணை தொழில்களை வந்து உருவாக்கணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோழி வளர்க்குறது, அது மாதிரி வந்து துணை தொழில்களை வந்து உருவாக்கணும். அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கடன் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இது மூலமாக வந்து அவங்கள வந்து முன்னேற வைக்கணும். ஸோ அடுத்தது வந்து கிராமத்தில் வேலை திட்டத்தை வந்து உருவாக்கணும். ஒரு சாலை வசதி, வடிகால், கால்வாய் தோன்ற பணி இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அவங்களுக்கு வந்து எப்போ வந்து அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கோ, அதாவது வேளாண்மை செய்யாமல் எப்போ இருக்காங்களோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்தது நீர்ப்பாசன வசதி வந்து உருவாக்கி கொடுக்கணும். பருவமழை சார்ந்து இருக்காமல் இப்போ நீர்ப்பாசனம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அவங்க வேற ஏதாவது பயிர் போட்டுக்கலாம். இதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஊரக பகுதிகளில் வந்து தொழிற்சாலைகளை வந்து அமைக்கணும். அது மூலமாக வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அடுத்தது ஸ்கூலில் காலேஜில் இங்கெல்லாம் வந்து எப்படி வந்து சுயமாக தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அடுத்தது ஊரக தொழிற்சாலைகள். இது என்னென்னா கிராமத்தில் இருக்க மக்களால் நடத்தப்படுற எல்லா தொழிற்சாலைகளும் வந்து ஊரக தொழில்கள் தான். உள்ளூரில் கிடைக்கிற கச்சா பொருள், ஸோ இதை வச்சு அவங்க வந்து இந்த தொழிற்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. ஊரக தொழிற்சாலைகள் வந்து நிறைய வகைப்படும். குடிசை தொழில், அடுத்தது ஊரக தொழில், சிறு தொழில், குறு தொழில், அதுக்கு அடுத்தது வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். குடிசை தொழிலாம் வந்து என்னென்னா பொதுவாக குடிசை தொழில் வந்து விவசாயத்தை தான் சார்ந்து இருக்கு. இது மூலமாக வந்து முழு நேர பகுதி நேர வேலைவாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்குது. கைவினை தொழிலாளர்கள் வந்து அவங்களோட சொந்த பொறுப்பில் வீட்டிலேயே குடும்ப வருமானத்துக்காக வந்து பொருளை தயாரிக்கிறாங்க.
வேறு ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இந்த குடிசை தொழிலை செய்கிறவங்களும் இருக்காங்க. குடிசை தொழிலில் வந்து வேலை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து ஆளை வந்து போட வேண்டியதில்லை. பொதுவாக வந்து குடும்ப ஆளுங்களே வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிறாங்க. குடிசை தொழில் வந்து பாரம்பரியமானது. நிறைய வந்து மின்சாரத்தை உபயோகப்படுத்த மாட்டாங்க. அடுத்தது உள்ளூர் சந்தையிலே வந்து பொருளை வித்துடுறாங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பாய், கயிறு திரிக்கிறது, கூடை முடைகிறது இதெல்லாம் வந்து உதாரணம். இந்தியாவில் முதன்மை குடிசை தொழிலாக இருக்கிறது வந்து கைத்தறி, நெசவு இதெல்லாம் வந்து முதன்மையான குடிசை தொழிலாக இருக்குது. மட்பானம் செய்கிறது, சலவை சோப்பு தயாரிக்கிறது, சங்கு தொழில், கைகளால் காகிதம் தயாரிக்கிறது, கொம்பு பொத்தான், முத்துச்சிப்பி பொத்தான், வீட்டு உபயோக கருவிகள் செய்கிறது, பூட்டு மற்றும் சாவி தயாரிக்கிற தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து முக்கியமான குடிசை தொழிலாக இருக்குது. அடுத்தது கிராம தொழிற்சாலைகள். கிராம தொழிற்சாலைகளை வந்து இயற்கை பாரம்பரியமானது, உள்ளூர் மூலப்பொருட்களை சார்ந்தது. எடுத்துக்காட்டு சொன்னோன்னா சர்க்கரை வெல்லம் தயாரிக்கிறது, பெரம்பு மூங்கில் கூடை தயாரிக்கிறது, காலணி தயாரிக்கிறது, மட்பாண்டம், தோல் பதனிடுதல் இதெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்க தொழிற்சாலைகள் வந்து செய்கிறாங்க. அடுத்தது சிறு தொழில். சிறு தொழில்னா என்னென்னா, ஒரு நகர்ப்புற மையம் இருக்குன்னா அது பக்கத்துலேயே வந்து பெரும்பாலான தொழில் நிறுவனம் வந்து அமைஞ்சிருக்கு. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அங்காடிகளுக்கு பண்டங்களை வந்து உற்பத்தி பண்ணுது. சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து விளையாட்டு உபகரணங்கள் தயாரிக்கிறது, சோப்பு தயாரிக்கிறது, மின் விசிறி தயாரிக்கிறது, காலணி தயாரிக்கிறது, தையல் இயந்திரம், கைத்தறி நெசவு உற்பத்தி இதெல்லாம் வந்து சிறு தொழில்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் 2006 படி இது வந்து வகைப்படுத்தப்படுது. ஸோ இந்த SSI அப்படிங்கிறது 2006 நடத்தப்பட்ட ஒரு சட்டம் மூலமாக வந்து வகைப்படுத்தப்படுது. இந்த சட்டத்தின்படி உற்பத்தி தொழிற்சாலைகள் முதலீட்டின் அடிப்படையிலும், சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுது. இதிலே வந்து உற்பத்தி தொழிற்சாலைகளை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா முதலீட்டு அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க. அடுத்தது வந்து சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் மீதான முதலீட்டு அடிப்படையில் வந்து பிரிக்கப்படுது. எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது வந்து வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகளும் அமைக்கிறாங்க. ஸோ என்னன்னா வேளாண் உற்பத்தி பண்டங்களை நுகருக்குரிய பொருள்களாக மாற்றுகின்ற பணியில் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் ஈடுபடுத்தப்படுகின்றது. இப்போ வந்து ஏதோ ஒரு கரும்பு போடுறாங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து ஒரு தொழிற்சாலை அமைஞ்சிருக்கும். வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து பக்கத்துலேயே வந்து அமைக்கப்படுது. எடுத்துக்காட்டு சொன்னால் ஜவுளி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, காகித ஆலை, தாவர எண்ணெய் ஆலை, தேயிலை மற்றும் காஃபி தொழிற்சாலை இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து அமைக்கப்படுது. அடுத்த வீடியோவில் வந்து ஊரக கடன் சுமையை பற்றி பார்க்கலாம். இது கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து சும்மா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது, பெருசாக வந்து பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.